வணக்கம். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட திருத்தணிக்கு கிளம்பிட்டேன். அதாவது வேளச்சேரி டு திருத்தணி, திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன், எலக்ட்ரிக் ட்ரெயின். ஜஸ்ட்டு வேளச்சேரியிலேருந்து திருத்தணி, இந்த திருப்பதி வரைக்கும் டிக்கெட் வாங்கினேன். இட்ஸ் 40 ரூபா தான் வேளச்சேரியிலேருந்து திருத்தணி போகிறதுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின். சான்ஸே செம்ம சீப்பில். ஓகே, இப்போ நம்ம திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போகலாமா? நிறைய நிறைய டீட்டெயில்ஸ்லாம் படித்தேன். அதனால் அப்படியே நீங்கள் இதை பார்த்துட்டே வாங்க, நானும் சொல்லிகிட்டே வரேன். நல்லா இருக்கு டீட்டெயில்ஸ். முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் வந்து திருத்தணி 5ஆம் படை வீடாக தெரியுது. இதுதான் முருகப்பெருமான் வள்ளி அவளை கல்யாணம் பண்ணிட்ட இடம் இதுதான். இந்த மலை அப்படியே மேலே ஏறுறதுக்கு வந்து 365 படிகள் இருக்கு. அதாவது ஒரு வருஷத்தை குறிக்கிற 365 படியம் அப்படின்னு போட்டிருக்கு. மேடா அதோ தெரியாது பாருங்களேன். கிட்ட போக போக சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இந்த ஸ்தலம் வந்து அருணகிரிநாதர், அப்புறம் முத்துசாமி தீட்சிதர், இவாளெல்லாம் வந்து இவாளோட பாடல்கள் பெற்ற ஸ்தலம்னு சொல்றா இதை. இந்த கோவில் முருகனை வந்து தணிகை மலை முருகன் இல்லை தணிகை முருகன் கோவில் அப்படின்னு கூட அழைக்கிறா. இந்த தணிகைன்னு அது கேட்டோன்னே எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் இருந்தது. இன்னொரு தணிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். சாரி. இந்த கோவில் எங்க இருக்குன்னா திருத்தணிங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணிங்கிற ஊர்ல இருக்கு இந்த கோவில். அதாவது சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதுக்கு வசதிகள்லாம், அதாவது உங்களுக்கு ஜென்ரல் ட்ரெயின் இருந்தாலும் சரி, பஸ்ஸுனாலும் சரி, வசதிகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. எந்த ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக கோயிலை ரீச் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குளத்தோட பேர் தான் வந்து சரவண பொய்கை அப்படின்னு சொல்றோம். இந்த கோவில் வரலாறை பற்றி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சங்ககால புலவர் இருக்கார் இல்லையா, நக்கீரர், அவர் இயற்றிய இந்த திருமுருகாற்று படையில வந்து இந்த கோவிலை பற்றி குறிப்பிட்டிருக்கான். இந்த கோவில் விஜயநகர மன்னர்களாலும் அப்புறம் உள்ளூர் இந்த நிலக்கிழார்களாலும் பேணப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த கோவில் வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டுலயே வந்து சோழர்களால கட்டப்பட்டிருக்கான். இந்த திருத்தணி முருகன் கோவில் இருக்கு இல்லையா, இது வந்து தமிழ்நாட்டுல இந்த தொண்டை மண்டலத்துல ரொம்ப முக்கியமான முருகன் கோவில் அப்படின்னு சொல்றோம். அந்த கோவில் கோபுரத்தை வந்து கிட்ட பார்த்தா நல்லா இருக்கும் சொன்னேன் இல்லையா, அந்த பாருங்களேன், அவ்வளோ பெருசா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. நேரில் பார்த்தோன்னா இன்னும் அப்படியே செம்ம அழகா இருக்கும். இந்த இடத்தோட தல வரலாறு பற்றி பார்க்கலாம். அதாவது தேவர்களுக்கு வந்து தீராத துன்பம் கொடுத்த சூரபத்மனை போர் புரிஞ்சு தேவர்களுக்கு வந்து துயரத்தை நீக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து வள்ளி அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் வேடர்களோட வந்து விளையாட்டா போர் புரிஞ்சு, அதுக்கப்புறமா முருகன் வந்து கோபம் தணிஞ்சு அமர்ந்த இடம்தான் திருத்தணி அப்படின்னு சொல்றான். அதனாலேயே இந்த இடத்துக்கு பேர் வந்து தணிகை அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது தேவர்களோட பயம் நீக்கிய இடம், அதுக்கப்புறம் வந்து பகைகள் தனியும் இடம், அப்புறம் அடியார்களோட வந்து துன்பம், கவலை, பிணி, வறுமை முதலிய எல்லாவற்றையும் தணிக்கும் இடம். அதனாலேயே இந்த இடம் வந்து திருத்தணி அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்றான். முருகன் இந்த தளத்துல வந்து தனி மலையில கிழக்கு நோக்கி எழுந்தொழி இருக்கார். இந்த மலையோட 2 பக்கத்துலயும் வந்து மலை தொடர்ச்சி வந்து பரவி இருக்கு. வடக்குல உள்ள மலை வந்து வெண்மையா இருக்கிறதுனால அது வந்து பச்சரிசி மலைன்னு சொல்றா. தெற்குல உள்ள மலை வந்து கருநிறமா இருக்கிறதுனால அது வந்து புண்ணாக்கு மலை அப்படின்னு சொல்றா. இங்கேருந்து அந்த கோபுரத்தோட லுக்கை பாருங்களே, சூப்பரா இருக்குல்ல. சீரியஸா நேரில் பார்த்தேன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இப்போ இந்த கோவிலோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் வந்து அந்த தணிகை மலையில இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த கோவில் வந்து 5 அடுக்கு கோபுரம் கொண்டிருக்கான். 5 அடுக்கு கோபுரங்களோட 4 பக்க வாயிலும் இருக்கான். இந்த கோவிலுக்கு தொடர்புடைய பல நீர்நிலைகள் இருக்கு. இந்த கோவில்ல முருகன் வந்து தன்னோட வலக்கையில சக்தி ஹஸ்தம் அப்படிங்கிற ஒரு வஜ்ர வேலோட காணப்படுறார். சக்தி ஹஸ்தம்னா என்னன்னா, இடி போன்ற ஓசை எழுப்பும் சூளம் போன்ற கருவியும் அது. இதெல்லாம் என்னால் உள்ளே போய் காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால வெளியிலேயே உங்களுக்கு வந்து எல்லா இதையும் காமிச்சுட்டே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்.
தன்னோட வலக்கை சொன்னோம் இல்லையா, அதேமாதிரி தன்னோட இடக்கையை வந்து அவர் வந்து தொடையில வச்சுருந்து தன்னோட தொடையில வச்சுருந்து ஞான சக்தி பெற்றவர் மாதிரி காட்சி தரார் உள்ள. இங்க உள்ள பார்த்தேன்னா வள்ளி தெய்வானை ரெண்டு பேருக்குமே தனித்தனி சன்னதி இருக்கு. இந்த கோவிலோட டைமிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து காலம்பரை 5:45 மணிக்கு திறக்கிறது, ராத்திரி 9 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்திருக்கு. ஜென்ரலாக மதியானம் 12 to 3 க்ளோஸ் பண்ணிடுவா. ஆனால் வந்து விசேஷ நாள்னு பார்த்தோம்னா விசேஷ நாளில் ஃபுல்லாகவே அந்த 12 to 3யும் திறந்திருக்கும் கோவில். ஸோ இது வந்து ஆடி மாதம் சனிக்கிழமை, மற்ற நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தான் கிருத்திகை மாதம் நிறைய கூட்டம் இருக்கும். இன்னைக்கும் கூட்டம் வந்து அந்த அளவுக்கு அடிச்சு பிடிச்சின்னு போகிற மாதிரி இல்லை, பட் கூட்டம் வந்துது. கோவிலில் வந்து நம்ம திருவிழாக்கள்னு பார்த்தோம்னா வந்து டிசம்பர் 31 இந்த படி திருவிழா நடக்கும், அப்புறம் ஆடி கார்த்திகை திருவிழா நடக்கும், கந்த சஷ்டி திருவிழா நடக்கும், பங்குனி உத்திரம், தைப்பூசம், அப்புறம் ஆடி தெப்ப திருவிழா எல்லாமே நடக்கும். இங்கே உள்ள சனித்துல வந்து முருகனுக்கு வந்து கையில் வந்து வேல் கிடையாது. ஆனால் அவரோட அலங்காரத்தும் போது தான் வந்து தனியே வேலையும் சேவல் கொடியும் வைக்கிறான். இந்த கோவிலுக்கு வர ரூட் வந்து சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லியிருப்பேன். இல்லை 100 கிலோமீட்டர்ஸ் இல்லை, அது வந்து 84 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. அப்புறம் அரக்கோணத்துலேருந்து வந்தோன்னா வந்து 13 கிலோமீட்டர் தான். சொன்ன மாதிரி இது வந்து திருவள்ளூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இருக்குது. என்னதான் மலைனாலும் வந்து இந்த கோயில் வந்து மலை ஏறுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. மலையோட அந்த ஒவ்வொரு படியும் வந்து ஒவ்வொரு படியோட கேப்பும் ஈஸியாக தான் இருக்கும், தாராளமாக ஏறலாம். அதனால் எல்லாருமே வந்து சுவாமியோட அருளை பெற்றுக்கோங்க. நான் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன், திருப்பி திருப்பி நான் அதே தான் சொல்லியிருப்பேன். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும், ஆனால் எல்லா நம்பிக்கைக்கும் ஒரே ஒரு இது வந்து கடவுள். இந்த மாதிரி நம்பிக்கை, பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் என்னை விட்டுருங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆறாவோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஓப்பனாக இந்த மாதிரி ஆறாவோட போதையை வந்து நீங்கள் அப்படியே அனுபவிச்சிங்கன்னா அது மாதிரி ஒரு டேஸ்டியர் திங் எனக்கு இல்லை, உங்களுக்கும் இருக்காது. வந்து பாருங்க, அமேசிங் அமேசிங், சான்ஸே இல்லை. இந்த மாதிரி இடமே சூப்பர். வந்து நீங்களும் இதெல்லாம் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுங்கள், சான்ஸே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.